ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது, இன்னைக்கு அமேசான் பிரைம் வீடியோவில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆயிருக்க த பாய் சீசன் 4 வந்து ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த சீரியஸ் எப்படி வந்திருக்கு, சீரியஸோட ஸ்டோரி என்ன, சீரியஸ் வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்களா, கதை என்னங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இது வரைக்கும் நான் த பாய் சீரியஸ் இன்னும் பார்க்கலங்க. ஸோ பார்க்கலாமா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீரியஸை ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் உட்காந்து தனியாக உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு சீரியஸாக தான் இருக்கும். அடல்ட் கண்டென்ட், நியூடிட்டியான காட்சிகள்னு சொல்லி நிறைய இருக்குது. ஸோ அதனால் தனியாக உட்காந்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இந்த பாய் சீரியஸோட ஒரு மொத்த கதையுமா என்ன அப்படிங்கிறத சொல்லியே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அப்போ தான் புதுசாக பார்க்க வரவங்களுக்கும் அந்த சீரிஸை பார்க்கலாமா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் கிடைக்கும். சூப்பர் ஹீரோவை வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க வால்ட் அப்படிங்கிற அந்த கம்பெனி மக்களோட மக்களாக இருக்கிற அந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி மொத்தமாக ஒரு 7 பேரை வந்து இந்த வால்ட்டில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் அம்பாசிடராக வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்களை பொறுத்தளவுக்கு, அதாவது மக்களை பொறுத்தளவுக்கு இவங்க வந்து ஒரு மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னாலுமே இவங்களோட சுயரூபம் அப்படிங்கிறது இவங்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இவங்களால் பாதிக்கப்பட்ட எல்லாருமே ஒரு குழு அமைச்சு அந்த குழுக்கு ஒரு ஹெட்டாக இருப்பார் புச்சர் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம். ஸோ இவரோட டீம் தான் த பாய்ஸ் அப்படிங்கிற இந்த டீம் வந்து இவங்களை அழிக்கிறதுக்காக களமிறங்குற போது தான் ஒரு கட்டத்தில் தெரிய வருது, இந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் பிறப்பால் வந்து அவங்க சூப்பர் பவர்ஸோட பறக்கிறது இல்லை, காம்பவுண்ட் வி அப்படிங்கிற ஒரு விதமான ட்ரக்கை யூஸ் பண்ணி தான் இவங்களை சூப்பர் ஹீரோஸாக மாற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அதே சேம் ட்ரக்கை வந்து சில மணி நேரங்களில் யூஸ் பண்ணி இவங்களை வச்சு அழிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க இந்த பாய்ஸ் டீம் எல்லாம். அதில் புச்சர் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் இந்த ட்ரக்கை அதிகமாக யூஸ் பண்ணதுனால இன்னும் ஒரு 6 மாதமோ 1 வருஷம் தான் வந்து உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுது. அந்தளவுக்கு அந்த ட்ரக் வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு ட்ரக்காகவும் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கேட்டது தான் இப்போ வரைக்கும் வந்த சீசன் 3யோட ஒரு ஸ்டோரினே சொல்லலாம். இப்போ இதுக்கு நடுவில் வந்து ஜென்பி அப்படிங்கிற ஒரு ஆரிஜின் ஸ்டோரி எடுத்தாங்க. அந்த ஸ்டோரியோட சேர்த்து இந்த சீசன் 4 எப்படி கனெக்ட் பண்ண போகிறாங்க, எப்படி எடுக்க போகிறாங்கன்னு பார்க்கும்போது சீசன் 3ல் வந்து கடைசியாக ஹோம்லேண்டர் வந்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு மர்டர் கொலை பண்ணிடுவாப்ல. அது எல்லாருமே பார்த்து அவங்களுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணாலும் அதுக்கான ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த கேஸ்ல இருந்து ஹோம்லேண்டர் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வால்ட்ல புதுசாக நிறைய பேர் வந்து சேர்க்கிறாரு. அதில் ஒரு பெண் தான் வந்து சிஸ்டர் சீஜ் அப்படிங்கிற பெண். இந்த பெண்ணோட பவர்னு பார்க்கும்போது வேர்ல்டு மோஸ்ட் ஸ்மார்ட்டஸ்ட் பெண் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேட்டகரியான ஒரு பவர்ஃபுல் வந்து இவங்க கையில் இருக்குது. ஸோ எந்த ஒரு விஷயத்துமே ஸ்மார்ட்டான ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. அதனால என்னமோ இந்த கேஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக ஐடியா கேட்க போக அவங்க வந்து இந்த வால்ட்டில் சேர்றாங்க. ஸோ இந்த சிஸ்டர் சேஜ் வந்து இந்த வால்ட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, இன்னொரு கட்டமாக வந்து புச்சர் வந்து ஹோம்லேண்டரோட பையனான ரயனை வந்து எப்படியாவது பிரித்து நம்ம வந்து கொண்டு போய் அவனை நல்லபள்ளியில் வந்து வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அவன் கூட சேர்ந்தான் அப்படின்னா இவனுமே அதே மாதிரியான ஒரு கெட்ட ஒரு வில்லனாக வந்து உருவாயிருவான் அப்படிங்கிறத பயப்பட்டு இருக்காரு. அண்ட் ஆல்சோ அவரோட ஒய்ஃபுக்கு கடைசியாக கொடுத்த சத்தியமே அவனை வந்து நல்லா பார்த்துப்பேன் அப்படிங்கிறது தான். ஆனால் அவங்ககிட்ட வந்து ஒப்படைச்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு கில்ட்டியில் இருக்கிறாரு. அவருமே தனியாக உட்காந்து பேசுகிற மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்காப்ல. இதெல்லாத்தையுமே முடிச்சு இந்த சீசன் 4க்குள்ளே ஹோம்லேண்டர்கிட்ட இருந்து அந்த ரயனை பிரித்தாங்களா இல்லையா, அண்ட் ஆல்சோ இந்த சிஸ்டர் ஸ்டேஜ் உள்ளுக்குள்ள வந்ததுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அவங்க மக்களை எல்லாருமே குழப்பி ஹோம்லேண்டரை திருப்பி நல்லவனாக காட்டுறதுக்காக நிறைய விஷயங்கள் நிறைய சதிகள் பண்ணுறாங்க. அது எல்லாத்துக்குமே ஓவர் கம் பண்ணிட்டு நம்ம புச்சர் டீம், அதாவது பாய்ஸ் டீம் வந்து என்னென்ன விஷயங்கள் ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் இந்த சீசனோட ஒரு கதையை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சீசன் 4 எப்படி வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அமேசிங்காக எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதில் இந்த சீசனில் இருக்கிற பாசிட்டிவ்னு பார்க்கும்போது கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் தான். ஹோம்லேண்டராக பண்ணால் நம்ம ஆண்டனியோட பர்ஃபார்மன்ஸ்லாம் சீன் பை சீன் வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கும். அவர் உண்மைக்குமே ஒரு வில்லன் அப்படின்னாலும் ஆன் ஸ்க்ரீனில் அவரோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது என்னமா நடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. அதுக்கு உதாரணமாக வந்து கண்ணாடி முன்னால் வந்து பேசுகிற அந்த போர்ஷன்ஸ்லாம் எனக்கு செமையான ஒரு சீனாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அந்த டிவியை பார்க்கும்போது டிவியில் இருக்கிற எல்லாருமே ஹோம்லேண்டரை எதிர்க்கிறாங்க. அவர் பாசத்துக்காக அந்த ஏங்குற போர்ஷன்ஸாக வந்து அந்த ஃபேஸ் ரியாக்ஷனில் காமிக்கார் பாருங்க, அது சூப்பராக இருந்துச்சு. அதை தாண்டி புச்சருங்கிற கதாபாத்திரம், அவரோட கதாபாத்திரத்தை பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. இந்த கதாபாத்திரத்தை வச்சு இந்த சீசனில் வந்து எப்படி பண்ண போகிறாங்கன்னு யோசிக்கும் போது அவரோட டீமே வந்து லாஸ்ட்டாக நடந்த சோல்ஜர் பாய்க்கோட இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவரோட டீமே அவரை வந்து அவாய்ட் பண்ணுறது, இந்த டீமில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதா இருக்கட்டும். ஆனால் புச்சர் வந்து உண்மைக்குமே அவர் தான் ஒரு கிரேட் லீடர் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இந்த மதர் மில்க்னால அவரோட டீமை அவரை நடத்த முடியல அப்படிங்கிறத கன்வே பண்ணுற மாதிரி புச்சர் வந்து பேசுவார். அந்த போர்ஷன்ஸுமே உண்மையும் ஒர்த்துபுல்லான ஒரு சீனாக இருந்துச்சு. ஸோ இப்படி ஓவராலாக இந்த சீசன் 4மே அமேசிங்காக எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சாரிஸை தூண்டுற மாதிரி ஒவ்வொரு எபிசோட்ஸுமே என்கேஜிங்காக போகுதுங்க. கண்டிப்பாக வந்து லாங்கான ஒரு வெப் சீரிஸாக இருந்தாலுமே எந்த இடத்துலையுமே போரிங்கும் லேகிங்கும் ஆகாத அளவுக்கு இந்த படத்தோட டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். இந்த சீசனை வந்து அது வந்து ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த சீசனில் எந்த சீசனுமே நம்ம பாய் சீரியஸாக ஃபேமிலியோட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அடல்ட் கண்டென்ட்டும் நியூடிட்டியான காட்சிகளும் இருக்கும். அதனால் தனியாகவே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சீசனில் இருக்கிற தமிழ் டப்பிங்குமே நீட்டாக இருக்குது. இந்த சீசன் 4க்கு வந்து நம்ம சேனலில் ரேட்டிங் பார்க்கும்போது 5க்கு 4.1 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துக்கோம். ஒரு மஸ்ட் வாட்சபிளாக சஜஸ்ட் பண்ணுறேன். முடிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.